அந்த படம் பேரே விடாமுயற்சி தான். அவ்வளோ விடாமுயற்சி பண்ணால் தான் படத்தை முடிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. டேரக்டர் இருக்கானே ஷார்ட்டை வச்சுட்டு பாத்ரூம் போயிடுவாள், எங்கேயா காணாமல் போயிடுவான். நான் 2 காதையும் அறுத்துக்கிறேன். இவன் ஒரு கம்மநாட்டி, இவனை வச்சு நான் படம் பண்ணி தெரியாம மாட்டிக்கிட்டான். நான் ஒரு நாளைக்கு பெரிய டேரக்டர் தான், உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய படம் பண்ணுவேன். நான் நீ எல்லாம் ஒரு மனுஷனா போடா அப்படின்ட்டு. சுரேஷ் சந்திரா டைம் கேட்டேன், அவன் கதை கேட்குறான், ரேஸுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். எத்தனை வாட்டி தாக்க சொல்லுவேன் நீ? எங்கள் ஆளை அனுப்பிச்சா என்ன பண்ணுற, அங்கே ஜன்னல் இருந்து பார்க்குற ஒரு ஓட்டையை போட்டு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ இப்போ உங்களோட ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் பண்ண ஒரு இயக்குனர் வந்து இன்னைக்கு அஜித் அவர்கள் வச்சு ஒரு படம் பண்றாரு, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படத்தை பத்தி அவரோட நீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, மகிழ் திருமேனி அவர்கள். ஸோ அவரை பற்றியும் நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். தேவையில்லாமல் என்னை ரொம்ப கிழக்கிறீங்க. அந்த படம் பேரே விடாமுயற்சி தான். அவ்வளோ விடாமுயற்சி பண்ணால் தான் படத்தை முடிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. ஏன்னா அந்த டேரக்டர் இருக்கானே ஷார்ட்டை வச்சு வெளில போயிடுவான், படம் எடுக்க மாட்டான். பாதி நேரம் யோசனையாக இருப்பான் பொருக்கு. ஷார்ட்டை வச்சுட்டு பாத்ரூம் போயிடுவாள், எங்கேயா காணாமல் போயிடுவான். அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு நாள் பூரா எடுத்தான்னு வருதுன்னு சொன்னால் எனக்கு தெரியாது, உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம். பட் என்னையெல்லாம் 110 நாளைக்கு எடுத்து என்னை சாவடிச்சிட்டான் என் வாழ்க்கையை. பட் அவன் எடுத்த போது நான் ஒன்றும் சொல்லலை, தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். 110 நாள் எடுத்தாங்க. 110 நாளைக்கு எடுத்தான் ஒரு படத்தை. சார் எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் பிளான் பண்ணீங்க? ஒரு கோடியில் பிளான் பண்ணால் 4 கோடி 3.25 கோடியில் எடுத்தான். எவ்வளோ லாபம் உங்களுக்கு வந்தது? அதில் வந்து எனக்கு எடுத்துகிட்டு 150 கோடி லாபம். அதாவது முன்தினம் பார்த்தேனே, நான் தான் பேர் வச்சேன், என் பேரில் தப்பாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் படத்துக்கு இந்த டைட்டில் தான் வேணும், நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆமாம், ஏன்னா அப்போ தான் யாரும் வரமாட்டான் தியேட்டருன்னு வச்சுட்டேன். எல்லாம் முன்னாலே பார்த்துட்றாங்களே. ஓகே, ஏன்னா அந்த படம் ஓடாது எனக்கு தெரிஞ்சு வச்சு. இல்லை சார் ஓடாது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க? அப்படி இல்லை, அது இந்த கதையை நான் கேட்குறது இல்லை, நான் படம் எடுக்கிற பிளானில் இல்லை. அவன் கௌதமோட அசிஸ்டண்ட்டுங்கிறத வச்சு எங்கள் ஆஃபீஸில் மாலா பண்ணின்னு இருந்தாங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப நல்லவங்க. பட்டு அவங்க வந்து என்னை கொண்டு அதுக்குள்ளே சகதியில் தள்ளி விட்டாங்க. அவங்கள அறியாமல், அவங்க வேணும்னே பண்ணலை. பட் அவங்க என்னை கொண்டு அந்த தண்ணிக்குள்ளே அமுக்கின்னு கொஞ்சம் சாவடிச்சிட்டாங்க. தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னா சொன்னேன், ஒருத்தட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், படத்தை எப்படியாவது முடிச்சிடணும். அதை நான் பண்ணணும் இல்லையா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவனை பற்றி. பார்த்துருக்கீங்களா, என் படம்லாம் எடுத்தில்ல. எனக்கு எடுத்த படத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. யாருக்காவது வெளியில் அந்த ப்ராப்ளம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியவே தெரியாது. நானே டைரெக்டாக டீல் பண்ணி உடனே முடிச்சு விட்டுருவேன். இப்போ முன்தினம் பார்த்தேனே, சத்தியமாக நான் சொன்னேன் இந்த படம் ஓட வாய்ப்பே கிடையாது. நான் 2 காதையும் அறுத்துக்கிறேன். இவன் ஒரு கம்மநாட்டி, இவனை வச்சு நான் படம் பண்ணி தெரியாம மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், சார் நான் ஒரு நாளைக்கு பெரிய டேரக்டர் தான், உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய படம் பண்ணுவேன். நான் நீ எல்லாம் ஒரு மனுஷனா போடா அப்படின்ட்டு. நான் இப்போ பெரிய படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியுவான். அவன் ஒரு நல்லவன் இல்லை. அதாவது நல்ல மனிதர்கள் வேலை, நல்ல இயக்குநர்கள் வேறு. நான் தான் மணிரத்னத்தை திட்டுவேன், நீ எல்லாம் முதல்ல மனுஷனாக இருங்கடா. எத்தனை வயசில் மனுஷனாவ? 70 வயசுக்கு மனுஷனாக மாட்டியா? நீ இப்படியே இருப்பியா? மனுஷனாகங்கடா. பெரிய டேரக்டர் ஆகிற அது வேறு விஷயம். முதல்ல மனுஷனாக மாறுங்க. மனிதத்தன்மை இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சமாகுது. அது மாதிரி எதுக்காக பிறந்தோம்? நம்ம மனுஷனாக சாகணும். நம்ம பிறக்கையில் குழந்தைய பிறக்கிறோம், என்னென்னமோ சாதனை பண்ணுற நீ. பட் சாகிற போது மனுஷனாக செத்தியா இல்லைன்னா நீ மனுஷனாக சாக போகிறதில்ல. ஏன்னா நீ எதுவும் நல்லது பண்ணலையே, சும்மா சம்பாரிச்சா படம் பண்ண, அவ்வளவுதான். ஒரு வேலை அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா வேலையை பார்க்குறது முக்கியம் இல்லை, அதை முடிக்கிறது தான் முக்கியம். ஒரு படம் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சோம்னா அதை படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேலையை பார்க்கணுமே தவிர அதில் யார் யாருக்கு எப்படி பிரச்சனை பண்ணலாம், எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், அதையே பார்த்தோம்னா படம் எடுக்க முடியாது. படம் எடுத்து சம்பாதிச்சது ரொம்ப ரேருமா. எவ்வளோ பெரிய கம்பெனிலாம் காணாமல் போயிடுச்சு, எவ்வளோ பெரிய நடிகர்லாம் படம் எடுத்து காணாமல் போயிட்டாங்க. அதனால் படம் எடுக்கிறதுக்கு முதல்ல வராதிங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படியே வந்து வராதிங்க. அப்படியே வந்துட்டிங்கன்னா படம் எடுத்தால் படத்தை முடிக்கிறதுக்கான வேலை பாருங்கள். அவனோட மல்லு கட்டுவோம், ஹீரோவோட மல்லு கட்டுவோம், ஹீரோயினோட மல்லு கட்டுவோம் பார்க்காதீங்க. இதெல்லாம் மல்லு கட்டிங்கன்னா வேலை ஆகாது. அவனோட ஒத்து போய் அவனுங்களை விட்டு கொடுத்து உங்கள் அவமானத்தை சந்தித்து, அதாவது எத்தனை பேர் சொல்கிறாங்க வெற்றி வந்து ஒரு நீங்கள் வந்து படியில் ஏறுற போது உங்களுக்கு அவமானங்கள் தான் இருக்கும். நீங்கள் தயாரிப்பாளரை போனீங்கன்னா உங்களை நிச்சயமாக அவமதிப்பான், எல்லாரும் அவமதிப்பான். அதுக்கு முதல்ல ரெடியாகும். நீங்கள் எவனும் உங்களை மதிக்க மாட்டான். ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் மதிப்பானுங்க. அண்ணன்பா, முதலாளிமா, இந்தாம்பா காலைல விழுகிறேன், கையில் விழுகிறேம்மா. ஒரு 10 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களை மேக்ஸிமம் இழிவுபடுத்துவானுங்க, உங்களை டார்ச்சர் பண்ணுவானுங்க, எல்லா அநியாயம் பண்ணுவான். எல்லாரும் 150 பேரும் பண்ணுவான். இவன் தான் பண்ணுறான், இவன் பண்ண மாட்டான், நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அந்த 150 பேரை நீங்கள் மல்லு கட்டி படத்தை முடிக்கணும்னா உங்களுக்கு அவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும், ஃபோக்கஸாக இருக்கணும், படத்தை முடிக்கணும். அதுதான் முக்கியமே தவிர
இவன் தப்பு பண்ணா அவன் தப்பு பண்ணாலும் பார்க்க முடியாது. அஜித் அவர்கள் வந்துட்டு எனக்கு பணம் தரணும், அவர்களே அஜித்துங்கிறவன் அவன் சொல்லுங்க. ஓகே, அவரு தரணும் ஆனா தரல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே, நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா அஜித் அவர்கள் கிட்ட போய்? அதான் அஜித் குமார் என்ற பெரிய மாபெரும் நடிகர் வந்து எங்கிட்ட கடன் வாங்கி பணம் வாங்கினாருன்னு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரி, எவ்வளவு தரணும் உங்களுக்கு? வெறும் 18 லட்சம் ரூபா தான் வாங்கினாரு. ஆனா 25 வருஷம் ஆச்சு வாங்கி. ஓகே, அன்னைக்கு அவர் வாங்குற ஒரு சம்பளம் 20 லட்சம் ரூபா. இப்போ நம்மளுக்கு அதுக்கு வேல்யூ போட முடியுமா எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இருந்தாலும் இன்னும் அதுக்கு பதிலே சொல்லலை. நேரடியாக போய் அந்த சுரேஷ் சந்திரன் டைம் கேட்டேன். அவன் கதை கேட்குறான், ரேஸுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். எத்தனை வாட்டி தாக்க சொல்லுவேன் நீ? எத்தனை வாட்டியை தாக்க சொல்லுவேன்? அதுக்கப்புறம் கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உடனே நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? எவ்வளவோ வருஷம் வெயிட் பண்ணுமா? நான் ஒன்று டேட்டும் கேட்கல. நீ டேட்டு கொடுறான்னு நான் கேட்டேன். அவனை வேண்டாம், வாங்கின காசை திருப்பி கொடுறான்னு தான் கேட்டேன் நான். நீ சொன்ன காசை திருப்பி கொடுன்னு தான் கேட்டேன் நான். அதில் என்ன தப்பு இருக்குது? நீ என்ன பார்க்கவே மாட்டேன், நான் அணுக முடியாத ஒரு பெரிய நான் வந்து இந்த சந்திரமண்டலம் இருக்கேன்னு என்னடா அர்த்தம்? இன்னும் பெரிய உன் காலு கீழே படாத தரையில் நீ நடந்தானே தரையில் வீட்டுக்கு போகிற, வீட்டில் தவழ்ந்துக்கிட்டே இருக்கியா இல்லை பறந்துக்கிட்டே இருக்கியா வீட்டுக்குள்ளே? எங்கள் ஆளை அனுப்பிச்சா என்ன பண்ணுற? அங்கேருந்து ஜன்னல் இருந்து பார்க்குற, ஒரு ஓட்டையை போட்டு பார்த்துட்டு உடனே நீ ஒரு பதில் சொல்லி அனுப்புகிற. நீ எல்லாம் ஒரு மனுஷனே? நீ உனக்கு தில்லு இருந்தால் பார்க்க வேண்டியதானே? என் அசிஸ்டண்ட்டை நான் அசிஸ்டண்ட்டை விட்டுல போய் பாருன்னு. அவன் வந்தான் இல்லை பார்த்தியா நீ? அவனை இல்லை என்ன விசாரிச்சியா? இல்லை வெளியில் வா செக்ரட்டரி சொல்லி யோ இந்த நாராயணனுக்கு பேசியா? என்ன ப்ராப்ளம் கேட்டியா? இன்னைக்கு வரைக்கும் நீ பாடி சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? கடவுளுக்கு தெரியுமா? கடவுள் வருவாரா எவ்ரி டைமு? அந்த இருக்கார் கடவுள் அங்கே கூட கோயில் கண்ணு முன்னால் பாருங்கள். கூப்பிட்ட உடனே வந்துடுவாரா என்ன? கடவுள்லாம் உடனே வரமாட்டார். நீ தான் இருக்கணும் மனுஷனை நடந்துக்கும் முதல்ல, அப்புறம் மித்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் முதல்ல மனுஷனை நடந்துக்கோங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, என்னென்னு பண்ணுங்கள். முதல்ல அவன்கிட்ட பேசுங்க, தெரிக்கிறவனை கூப்பிட்டு. உங்களுக்கு ஒன்று 3 கை இல்லையா? அப்போ என்னுடைய லெட்டருக்கு ஏதாவது ஒரு சின்ன ரெஸ்பான்ஸாவது வேணும். இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணீங்க நடிகர் சங்கத்தில்? எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களா? இல்லை விசாரிச்சிங்களா? அட்லீஸ்ட் கூப்பிட்டு அஜித்தை, இல்லை என்னை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்டிங்களா? 6 மாதம் சும்மா உட்காந்தது என்ன? நீங்கள் என்ன கவர்மெண்ட்டா என்ன? சைலண்ட்டாக ஒரு லெட்டர் வாங்கி வச்சுட்டு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் சரியில்லை தான். உங்களையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், நீ வந்து ப்ரோட்டோகால் படி எங்களுக்கு இது வழியாக வரணுன்ற, ப்ரொடியூசர் கவுன்சில் வழியாக வரணுன்ற, அவன் லெட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு எங்கள்கிட்ட சொல்கிறான். அதுக்கும் நீ ஸ்டெப் எடுக்க மாட்டேன், அவனுங்களும் ஸ்டெப் எடுக்க மாட்டானுங்க. அப்போ நாங்கள் இப்படியே தெருவில் நின்றுக்கிட்டு கத்திட்டு இருக்கணும். இந்த ஒரு பராசக்தியில் சிவாஜி பேசுகிற வசனம் தான். அப்போ நாங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கணும். புலம்பலை, நியாயம் கேட்குறாது, பதில் சொல்லுங்கடான்ற நான். எவனா ஒரு எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் இதில் வந்ததுக்கப்புறம் இதை பார்த்துட்டு எவனா ஒரு எனக்கு கூப்பிட்டு பேசட்டும். என் பேரில் தப்பு இருந்தால் நான் மன்னிப்பு கேட்குறேன், அவன் தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டியது பண்ணி தரட்டும். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே மனிதனாக இருக்கும். ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்களா அவங்க யாருக்கும்? எனக்கு ஒரு பிரச்சனை, சரி அவன் என்னை மீட் பண்ணலை, என்னை அவாய்ட் பண்ணுறான், சுரேஷ் சந்திரன் அவாய்ட் பண்ணுறான். அப்போ நான் உங்கள்கிட்ட வர்றேன், எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வர்றேன்? 3ஆம் மனுஷனை தேடி சண்டைக்காரன்ட்ட எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், அவன் வரல. இப்போ நான் சாட்சிக்காரன்ட்ட வர்றேன். நீ வந்து மனிதாபிமானம்லாம் என்னை பார்க்கவே மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நீனு வந்து வாங்கி வச்சுட்டு நாங்கள் சும்மா இருப்போம், நாங்கள் ரொம்ப நேர்மையாக டீல் பண்ணுறோம், நாங்கள் கமிட்டி மீட்டிங் போட்டோம். என்னடா பண்ணீங்க கமிட்டி மீட்டிங்? எனக்கு என்னடா பண்ணீங்க? நான் ஒரு தயாரிப்பாளரை நீ மதிக்க மாட்டீங்களா? இல்லை மனுஷனாக மதிக்க மாட்டீங்களா? மதிக்க ஆரம்பிங்க முதல்ல.